வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கியமான பதிவு. உலகம் முழுவதும் வெப்பமயங்கள் காரணமாக 110 டிகிரி நெருங்கக்கூடிய நிலையில் தமிழகம் உள்ளது. உலகம் பூராம் இன்றைக்கி வெப்பமழை காரணம் என்னன்னு கேட்டால் பல்வேறு கால சூழ்நிலைகள், அதாவது காடுகள் அழிப்பு, வனங்கள் அழிப்பு, இயற்கை போன்ற பல்வேறு விஷயங்களால் உலகம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பனிமலைகள்லாம் உருக தொடங்கிவிட்டது. இதனால் கடல் மட்டம் அதிகமாக ஆகி சுனாமி போன்ற பல்வேறு சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் அதேபோல் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் வீடுகளும் மற்றும் வணிக நிறுவனங்கள், கடைகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏசியை பயன்படுத்துகிறார்கள். இதனால் அது வெளியிடும் அந்த ஈட்டான காற்றால் உலகம் மேலும் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் மத்திய அரசு இந்த ஏசி போடுகின்ற ஏசி நிறுவனங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். காரணம், ஒரே நாளில் பல கோடி ஏசிகள் ஓடுவதால் இதிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வெப்பக்காற்று மேலும் இந்த பூமியை சூடாக்குகிறது. இதனால் சம்பந்தமே இல்லாத ஏழை எளிய மக்கள், ரோடிலே செருப்பு தேய்ப்பவர்களும், ரோடிலே தள்ளுவண்டி வியாபாரிகளும், எத்தனையோ பேர் இதுக்கு தொடர்பில்லாதவர்களுக்கெல்லாம் இவர்கள் பணம் இருக்குது என்ற காரணத்துக்காக ஏசி போடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது யாரோ என்று கேட்டால் ஏழைகள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் மத்திய அரசு இதுக்கு கடும் கட்டுப்பாடு ஏசிகளுக்கு விதிக்க வேண்டும். ஏர் கூலர் போன்ற விஷயங்களை பயன்படுத்தலாம். ஆனால் ஏசி என்பது அது அந்த வெப்ப காற்றை வெளியிடுகிறது. ஆகையால் இதை மத்திய அரசு பரிசீலனை செய்து, மேலும் இது 120 டிகிரிக்கு பக்கம் சென்றுவிட்டால் காடு மலையெல்லாம் பற்றி எரியும், மனிதர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நாடாக மாறிவிடும். ஆகையால் இந்த ஏசிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். தேவைக்கு மட்டும் ஏசி இருந்தால் போதும். ஏசி நிறுவனங்கள் விளம்பரங்களை செய்து ₹1 கிட்டினால் ஏசி கொடுக்கிறோம் என்று கூறி மக்களை கடகாரனாக்கி, அது இல்லாமல் இது போன்ற வெப்பநிலையை உருவாக்குகிறார்கள். ஆகையால் மாண்புமிகு மத்திய அரசும் இதை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த ஏசி நிறுவனங்களையும் அழைத்து மாற்று வழி வேறு ஏதாவது இதுக்கு யோசனை தெரிவித்து அதுபோல் இதை விற்பனை செய்யலாம். ஆனால் இப்போது வெளியிடுகின்ற இந்த காற்றானது ஒட்டுமொத்த ஏழை மக்களை பாதிக்கிறது, வனவிலங்குகளை பாதிக்கிறது, பூமி காடுகளெல்லாம் பற்றி எரிகிறது. ஆகையால் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையிலே இதனை பரிசீலனை செய்து ஏசி நிறுவனங்களை அழைத்து அந்த தொழிற்சாலைகளுக்கு அறிவுரை கூற வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சார்பாக மாண்புமிகு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.